தற்போது டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், விரிவான தகவல்களை வழங்கலாம். இந்தியா கூட்டணி கட்சியில் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மேற்கு வங்க மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் மெஹபூபா முக்தி, அங்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த மெஹபூபா மக்கள் ஜனநாயக கட்சியின் மெஹபூபா முக்தி, மேலும் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே, சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ், இது தவிர தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 23 பேர் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை என்ற சர்ச்சைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் எம்பிக்கள் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள கட்சிகளுக்கு மட்டுமே இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ளதால் அந்த கட்சிக்கு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இதுவரை எம்பிக்கள் இல்லை என்பதால் அந்த கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களோடு பல்வேறு மாநில கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மேற்கு வங்க மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்து அங்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் இழந்து கட்சியில் பெரும் பிளவுக்கு உள்ளாகியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி பங்கேற்றிருக்கிறார். இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ், அங்கு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சூழ்நிலையில் அங்கு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து இந்த முறை அவர் தேர்தல் களத்தில் இருப்பதால் இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். இதே போல தேஜஸ்வி யாதவும், அங்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த தேஜஸ்வி யாதவும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே மற்றும் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே, மக்கள் ஜனநாயக கட்சியின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மெஹபூபா முக்தி ஆகியோரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றதில் மிக முக்கியமான தலைவர்கள். இவர்கள் தவிர மேலும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அந்த மாநில கட்சிகளின் தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் 2029 ஆண்டுக்கான தேர்தல் வியூகம் மற்றும் தற்போது அந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் சிபிஎஸ்இ வினாத்தாள் கசிவு மற்றும் நீட் தேர்வில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நாடு தழுவிய அளவில் போராட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்தும், 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை அமைப்பது குறித்தும் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் விலகியுள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான திட்டங்களுடன் இந்த கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று பிற்பகல் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் குறித்தும், அடுத்து நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சியின் அரசுக்கு எதிராக முன்னெடுப்பது குறித்தும், 4வது முறையாக மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையின் அவசியம் மற்றும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான புதிய வியூகங்கள் என்னென்ன, பாஜகவை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து அந்தந்த மாநில முன்னாள் முதலமைச்சர்கள், மாநில கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் விவாதித்து ஒரு ஒருமித்த முடிவை இன்னும் சற்று நேரத்தில் இன்று பிற்பகலுக்குள் அதை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்தியா கூட்டணி இந்த கூட்டமானது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மியும் திமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுபோல சிபிஐ, சிபிஎம் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தேசிய பொதுச் செயலாளர் அவர் எம்ஏ பேபிக்கு பதிலாக அங்கு பிரிட்டாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டு அவர் கலந்து கொள்ளிருக்கிறார். இதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முக்கியமான பெரும்பாலான கட்சிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்று மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை இன்னும் 3 ஆண்டுகள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அதை முன்னெடுப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதித்து ஒரு முடிவை அறிவிப்பார்கள் என்றும், பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி, போர் சூழலில் சிலிண்டர் விலை மற்றும் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது, இதற்கு எதிராக தொடர் போராட்டங்களை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்தும், நாடு தழுவிய அளவில் சாமானிய மக்களின் பிரச்சனைகளை அணுகுவது குறித்தும் அவர்கள் இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அதை மாநிலங்களோடு ஒருங்கிணைந்து தேசிய அளவில் இந்த போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும், அதற்கான அறிவிப்பு
இன்று பிற்பகலில் கூட்டம் நிறைவடைந்த பிறகு இந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக பேட்டியளிக்க இருக்கிறார்கள். அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து இன்று பிற்பகலில் இந்த கூட்டம் நிறைவடைவதற்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா கூட்டணியின் இன்றைய கூட்டமானது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எதிராக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வை இன்றைய கூட்டத்தின் முடிவில் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.